ஹாய் ஹலோ மை கியூட் ஆமிஸ் வெல்கம் டு மை சேனல் மை பேபி கேர்ள் BTS7. நான் உங்கள் வாயின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜங்குக்கோட 2 ஷார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் மேரேஜ். ஓகே, போன வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக எனக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த 2 ஷார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருந்தேன்னா, 1 ஷார்ட்டோட லாஸ்ட் சீன். நீங்கள் ஏன் வயிற்றுச்சில் வாரி கொட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து லீசா ஒரு ஐடியா தரா, நீ பேசாமல் எங்கேயோ ஓடி போயிடறேன் சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து ஏன் லீசா அது மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல சொல்லிட்டு சொல்கிறா. இதுவும் நல்ல ஐடியா தான், பட் வேணாம், செட் ஆகாது சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் செட் ஆகாது சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், பட் எங்கள் அப்பா மாறுறது மாதிரி தெரியல, ஸோ வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா மாறலைன்னா என்ன, நீ மாறு, அதான் உனக்குலாம் பேங்க் சேவிங்ஸ்லாம் இருக்குல்ல, தனியாக போனால் கூட உன்னால் இப்போ உன் லைஃப்பை வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியல, அப்புறம் என்ன சொல்லிட்டு கேட்குறா. இல்லடி அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஐயோ சொல்கிறா, உனக்கு யார் மேலே க்ரஷ்ஷு ஏதாவது இருக்கா சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் கூடயே தான் நான் இத்தனை வருஷம் சுற்றிட்டுருக்கேன், 5 வயசுலேருந்து 20 இயர்ஸாக உங்கள் கூட சுற்றிட்டுருக்கேன், க்ரஷ்ஷு லவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து காலேஜ் அதாவது ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் வெறும் படிப்புனே போயிட்டீங்க. நானும் உங்கள் கூடயே வந்துட்டேன். இப்போ நீங்கள் மாறிட்டீங்க, பட் என்னாலலாம் மாற முடியாது, புரியுதா? நான் ஒரு டாக்டர் ஆகியே தீருவேன் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர் கோர்ஸ் தான் படிச்சுட்ருக்கீங்க, அண்ட் ஆல்சோ இஸ் அ டாக்டர், ஓகேவா? அண்ட் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு கேட்குது, ஓகே, சிரிச்சிட்ருக்கான் அவன். ஏன்னா வந்து உங்கள் பெஞ்சு கீழே வந்து அவன் ஒரு மைக்கை ஃபிட் பண்ணி வச்சுருக்கான், ஓகேவா? கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவன் அதெல்லாம் ஒரு சைடை கேட்டுகிட்டே வந்து இப்போ என்ன கிளாஸ் எடுக்கிறான்னா, ஜங்குக் ஆல்சோ இஸ் டாக்டர் இஸ் டேக்கிங் இயர் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். நீங்களும் அவனை கவனிக்கிறது, இவங்க பேசுறது அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலி வந்து எப்படின்னா, அவன் வந்து ஏன் அது மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, இரு ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்காக பதில் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. ஃபஸ்ட் திங் என்னன்னா, எனக்கு யார் மேலேயும் க்ரஷ் அது மாதிரிலாம் எதுவும் ஃபீலிங் கிடையாது சொல்லிட்டு ஐயோக்கு பதில் சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ வந்து லீசாவுக்கு சொல்கிறீங்க, ஓடி போகலாம் முடியாது, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம். எங்கள் அப்பா ஒரு விஷயம் வேணான்னா பண்ண மாட்டார், பட் அவர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாருனா அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு 8 வயசு இருக்கும் போதே ஒரு தப்பு பண்ணி 2 மாதம் பேசாமல் இருந்துட்டேன். இந்த தப்புலாம் பண்ணால் கண்டிப்பாக எங்கள் அப்பா எனக்கு கொன்னுடுவார் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது மாதிரி என்ன பண்ண சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒரு சில்லறத்தனமான தப்பு தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அதனா உங்கள் அப்பா ஒரு பன்னீர் ரோஸ் வளர்த்துருப்பார், ஓகேவா? உங்கள் கார்டன்லேயே நிறைய ரோசஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த பன்னீர் ரோஸ் தான் உங்கள் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட். அவர் ஒரு 2.5 இயர்ஸ் கிட்ட அதை வளர்த்துட்டு இருந்திருப்பார். அவர் வந்து சொல்லியிருப்பார், ஒயின் போய் தண்ணி ஊற்றுடா சொல்லிவிட்டு. நீங்கள் போய் தண்ணி ஊற்ற போயிருப்பீங்க. கரெக்டாக அன்றைக்கி பார்த்து ஜங்குக்கோட அம்மா, உங்கள் அம்மா அண்ட் உங்கள் அக்கா, நீங்கள் ஜங்குக் நீங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறதா இருந்திருக்கோம், ஓகேவா? அதனால் வந்து ரோஸ்லாம் பன்னீர் ரோஸ் செம ஸ்மெல்லாக பூத்து குலுங்கிட்டுருக்கோம். உங்கள் அப்பா சொல்லியிருப்பார், எடுக்காத, ஒயின் வேணா நான் வாங்கிட்டு வந்து தரேன், எடுக்காதன்னு இருப்பார். பட் இருந்தாலும் உங்களுக்கு குழந்த மனசில், ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு ரோஸ் பிச்சுட்ருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கும் அது தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்கள் அப்பா வந்து உங்களை போட்டு செம்மையாக திட்டிட்டு, என்ன பழக்கம் இது ஒயன், நான் தான் சொல்கிறேன்ல ஏன் இது மாதிரி பண்ணுறது சொல்லிட்டு உங்களை செம திட்டு. உங்கள் அம்மாவும் மறுபேச்சு பேச முடியாது, ஏன்னா உங்கள் அப்பா தான் எல்லாம் அங்கே. ஸோ மறுபேச்சு பேச முடியாது. ஸோ வந்து நீங்களும் அழுதுகிட்டே போய் படுத்துட்ருப்பீங்க அன்றைக்கி. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார். நீங்களும் காலெலாம் ஊந்திருப்பீங்க, பட் பேசியிருக்கவே மாட்டார். நீங்களும் அந்த செடிக்கு நல்லா தண்ணி ஊற்று, அதுக்கு நல்லா வந்து ஃபர்டைல் இதெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு, அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் தர மாதிரி நிறைய அதுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பூ தான் நீங்கள் பிச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்போ ஒரு 15 ஃப்ளார்ஸ் கிட்ட ப்ளூம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பேசினார். இந்த கதையை சொல்கிறீங்க. உடனே உங்கள் லீசா வந்து சொல்கிறா, சின்ன குழந்தையில பண்ணதுக்கும் இப்போ இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லையாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிறைய பண்ணேன் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைக்கோவாக கல்யாணம் பண்ணிட்டு முட்டிட்டு செத்துடலாமான்னு இருக்குது சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே வந்து லீசா சொல்கிறா, பேசாமல் செத்துற மாதிரி ட்ராமா பண்ணேன் சொல்லிட்டு சொல்லும்போது,
ஆமாம் இதுவும் நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு சொல்கிறீங்க. ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா பெஞ்ச் கார்னரில் உட்காந்துட்ருப்பீங்க. ஜங்குக் வந்து உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு அப்படின்றான். நீங்கள் ஒன்று சார் அது மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சிக்கிறீங்க. என்ன கதாங்க சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் இல்லை சார் நீங்கள் அவனும் சரி விட்டு போயிடுறான். பட் அவனுக்கு கேட்டிருக்கோம், பட் இருந்தாலும் விட்டு போயிட்டான். இப்போ வந்து ஏன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானுங்களே, பேசாமல் அவங்க கூட உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தன் கூட தான் நிச்சயம் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜங்குக் அண்ணா பிடிச்சிருக்குன்னு அவங்க கூட வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்படி தானே நடந்து சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் பட் என்ன பண்ண பொண்ணு பார்க்கறதுக்கு வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு இன்னும் ஹைப் ஆகிடுச்சு. வந்துட்டு வயன் என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு கேட்குறான். இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸ்டாஃப் ரூம் வா சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் ஐயோ என்ன பண்ணுவானோ தெரியலையே சொல்லிட்டு கொடுக்கணும் ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. நீங்கள் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனது தான் கதவு திறந்து ஜங்குக்கு உங்களை முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் சார் விடுங்க சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கு உடனே என்ன வார்த்தை அது செத்துடுறேன்னு பேசிகிட்ருக்கேன் இல்லை ஒருத்தனா இன்னும் எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானுங்க அப்படி சொல்லிட்டு வேறு ஜங்குக்கு உங்கள் கழுதை பிடிச்சி நினச்சிட்ருக்கான். உங்களுக்கு என்ன சார் நான் ஏதோ எனக்கு நடந்ததை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது எதுக்கு என் பீரியடில் பண்ணுற சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறான். சாரி சார் இனிமேட்டு உங்கள் பீரியடில் பேச மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அசைன்மெண்ட் எங்கே சொல்லிட்டு கேட்கும்போது பேக்கில் இருக்குது சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் செம்ம டாப்பர் ஓகேவா, ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் தான் எடுப்பீங்க, போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்றான். நீங்களும் குடுன்னு போயிட்டு அசைன்மெண்ட்டு ஹோம் ஒர்க் நோட்டு சொல்லிட்டு உங்கள் பேக்கே தூக்கிட்டு வந்துடுறீங்க. அசைன்மெண்ட் நோட்டை தானே கேட்டேன், எதுக்கு எத்தனை தூக்கிட்டு வந்து சொல்லிட்டு கேட்குறான். சார் இல்லை சார் ஹோம் ஒர்க்கும் கொடுத்தீங்களே சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. பண்ணிட்டியா சொல்லிக்கோமா. பண்ணிட்டேன் சார் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பெஞ்ச் மேலே வைக்கிறீங்க. அவனும் எல்லாம் கரெக்டாக இருக்குது எதுவும் சொல்ல முடியல டிக் போட்டு. சரி கல்யாணத்தில் உனக்கு நிஜமாலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்லிட்டு கேட்குறான். பர்சனல் விஷயம் காலேஜில் பேசக்கூடாது நீங்கள் தான் சார் சொல்லியிருக்கேன். பேசிடி அது மாதிரி சொல்கிறான். இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜங்குக் சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஏன்னா உங்களுக்கும் என்னை பிடிக்காது எனக்கும் உங்களை பிடிக்காது அதனால் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு யார் சொன்னா வயன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீங்கள் அப்படி தானே நடந்துகிட்ருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு பிடிச்சது நானே ஒத்துக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு என்ன சொல்கிறது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஒன் சைடில் இருந்தது தான் நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுவீங்க எல்லா விஷயத்துலேயும். எப்படி சொல்கிறது என்கிட்ட ரொம்ப ரூடாக இருப்பீங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற ஒருத்தங்களை எப்படி நான் என் லைஃப் பார்ட்னரை இது பண்ணிக்கிறது? இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 6 நாள் ரிசப்ஷன் அடுத்த நாள் மேரேஜ் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். பட் எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகுது. கோவம் வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான் அவங்கள. என்னடி சொன்னால் செத்துருவேனல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனை மைக் வச்சேன்டி. என்ன மைக்கா ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வைப்பேன். நீ என் பொண்டாட்டி ஆக போகிறவ புரியுதா? ஆக போகிறவல்ல நீ என் பொண்டாட்டி தான், நீ என் ஒய்ஃப். நான் வைப்பேன் அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் கழுத்தை போட்டு அப்படி நசுக்கிறான். உங்களுக்கு நெக்லேருந்து அவன் நெயில்ஸ் பட்டு ப்ளீடே ஆகுது. ப்ளீடிங்கை பார்த்ததுக்கப்புறமாவும் விட மாட்டான். அப்படி போட்டு நடிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக் சொல்லிட்டு மயங்கே விழுந்துட்டீங்க. அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஞாபகமே வந்து ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. அதோட சீன் கட் ஆகுது. இப்போது நீங்கள் அதுக்கடுத்து காலேஜே போயிருக்க மாட்டீங்க. இன்னும் ஒரு 6 மந்த்தில் உங்களுக்கு காலேஜும் முடிய போகுது ஓகேவா? காலேஜே போக மாட்டீங்க. நான் நோட்ஸ் வீட்டிலேருந்தே பார்த்துக்குறேன்ப்பா, தயவு செஞ்சு கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் சரி ஓகே சொல்லிவிட்டு ரிசப்ஷன் கூட இங்கே வைக்கல, காலேஜ் முடிச்சுக்கமா பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டே ரொம்ப இது பண்ணுறீங்க. அவங்களும் சரி ஓகேன்னுறாங்க. உங்கள் அத்தை மாமாவும் சரி ஓகே படித்து முடிச்சுக்கமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 6 மந்த் போகுது. நீங்களும் எக்ஸாம் மட்டும்தான் போய் எழுதுறீங்க. அண்ட் நீங்கள் இந்த டைம் போய் எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து ஜங்குக் அங்கே இல்லை.
அவன் வந்து கொஞ்சம் ஜப்பான் சைடுக்காக போயிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் ஹையர் ஸ்டடிக்காக போயிருப்பான். அண்ட் ஸ்டடின்னு சொல்ல முடியாது, அங்கே ஒரு கேஸ்க்காக போயிருப்பான். ஓகேவா, மெடிக்கல் கேஸ்க்காக கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூக்காக கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக அவன் போயிருப்பான். அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜங்குக் வரத்துக்கு அந்த மெடிக்கல் கேஸ்லாம் வந்து அதுவே ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா, இவங்க எப்போ தான் நிச்சயதார்த்தம் சொல்லிவிட்டு பேசாமல் ஆன்லைனில் ஏதாவது பண்ணிடலாமா, நீங்கள் அந்த டாப்பிக்கே மறந்துட்டீங்க, ஜங்குக் ஒருத்தன் இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னென்னா, உங்கள் மாமாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஜங்குக்கோட ஹாஸ்பிட்டல் தான், ஜங்குக் தான் டீன். ஓகேவா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நீங்களும் இப்போ ஒர்க்கு போகிறீங்க. ஜங்குக் இல்லைனாலும் இன்சார்ஜ் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் பார்த்துட்டு நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே ஹாஸ்பிட்டல் தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு பேஷண்ட் கூடலாம் ஜாலியாக இருக்கீங்க, செமையாக இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 27 ஆகுது. ஓகேவா, அப்படியே வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட் நீங்கள் காரில் வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் காரை வந்து யாரோ வந்து இடிக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் கார். ஓகேவா, ஒரு பிளாக் கலர் கார் வந்து உங்கள் காரை இடிக்குது. அண்டு பின்னாடி லைட்லாம் உடஞ்சிட்டு சரியான இது உங்களுக்கு வர ஜர்க்காகிடுது. ஜர்க்கில் போய் வண்டியை எடுத்துகிட்டு போய் இதில் மரத்தில் முட்டிட்டீங்க. முட்டினதுக்கு வந்து நீங்கள் மயக்கம் போட்டு வந்துடுங்க. என்ன தான் ஏர் பேக் இருக்கும். ஓகேவா, இருந்தாலும் நீங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பீங்க. அப்புறம் உங்களை யாரோ தூக்கி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் இப்போது வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அடிச்சுக்கிறாங்க தலையில். இதுக்கு தான் வயசு புள்ள வெளியே போகாத என்ன அது மாதிரி சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களோட அக்கா பையன் இருப்பான்ல, லியன், அவனுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. அவன் சித்தி ஏஞ்சிரு சித்தி சொல்லிட்டு அவன் வேறு அழுதுட்ருக்கான். அண்ட் உங்கள் பக்கத்தில் யாரோ படுத்துட்டு உங்களுக்கு வந்து செக்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை இந்த மாத்திரை போட்டால் போதும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் சரி ஜங்குக் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குங்கிற பேரை கேட்டோன்னே உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ சாகடிக்கிற நிலைமையில் உங்கள் கழுத்தை போட்டு நெரிச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நீங்கள் கொஞ்சமாக ஏஞ்சிக்கிறீங்க. ஜங்குக் வந்து உங்களை பார்த்துட்டு எதுக்கு கண்ணை முன்னு தெரியாமல் வண்டி ஓட்டுற சொல்லி கேட்கும்போது, எனக்கு யார் வண்டி இடிச்சுன்னு கூட தெரியும் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து புரியுது. சரி ஓகே சாரி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுக்கு சார் சாரி சொல்லணும், நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலோட டீன். அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் வர வரைக்கும் தான் பார்க்கலான்னு இருந்தேன். நீங்கள் இன்னும் ஒரு 4 மாதம் கழித்து வருவீங்கன்னு தான் சொன்னாங்க. பட் இப்போயே வந்துட்டீங்க. ஸோ நான் எல்லாத்தையும் உங்கள் இதுக்கு இன்னும் என் பேரில் ஒழுங்காக ரிஜிஸ்டர்லாம் பண்ணல, உங்கள் பேரில் தான் இருக்குது. நீங்கள் போய்ட்டு கேர் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ஜங்குக் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு இரிட்டேட் ஆகுது. உங்கள் அப்பா அம்மாலாம் வெளியே தான் இருக்காங்க. ஜங்குக் உடனே உங்கள்கிட்ட வந்து உக்காந்துட்ருப்பான்ல, வயன் இங்கே பாரு வயன், உனக்கு புரியுதா இல்லையா, அன்றைக்கி ஏதோ நான் கோவத்தில் பண்ணிட்டேன்டி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். கோவத்தில் என்ன கொல்ல பார்த்தா கரெக்டாக சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி சாரி என்னை மன்னிச்சிரும் வயன், எனக்கு என்ன சொல்கிறது, சத்தியமாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன் சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீ எதுக்கு என்ன லவ் பண்ணணும், நீ ஃபஸ்ட்டு யார் எனக்கு என்ன லவ் பண்ண சொல்லிட்டு கேட்குறீங்க. உனக்கு புரியுதா இல்லையா பைத்தியம் சொல்கிறான். இங்கே பாரு ஜங்குக், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, என்ன பைத்தியம் அதெல்லாம் நீ எப்படி சொல்லுவ, பேசும்போது நீங்கள் அழுவுறீங்க, இப்போ எதுக்கு அழுவுற அது மாதிரி சொல்லிக்கிறான். நான் எதுக்கும் அழுவுறேன், போய் சாவறேன், எப்படியோ போகிறேன், உனக்கு என்ன சொல்லிட்டு கேட்கும்போது கமிட் ஆகிட்டியா சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அது மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அவளை சொல்லிட்டு கேட்கும்போது, உன் மேலே ஒன்று எனக்கு பாசம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எனக்கு தோணலை, அவ்வளோதான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலேஜ் படிக்கும்போது என்ன டாக்டர் ஆகிட்டுக்கம்மா பார்த்துக்கலான்னா, என் இஷ்டம் என் வாழ்க்கை அவ்வளோதான். இப்போயும் ஃபோர்ஸ் மேரேஜ் மட்டும்தான், கடைசி வரைக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் ப்ளீஸ் வாயின் என்னை புரிஞ்சுக்கோ, அன்றைக்கி ஏதோ ஒரு வேகத்தில் தப்பாக பண்ணிட்டேன், சாரி வாயின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீயும் டாக்டர் தானே, மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், இருக்க மாதிரி நடந்துக்காத, தயவு செஞ்சு போக சொல்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் கோவம் வந்து திருப்பியும் கழுத்தை போட்டு நெரிப்பானா, கழுத்தை போட்டு நெரிச்சு முடியை பிடிச்சி இழுத்து அவ்வளோதான் உங்களுக்கு ஆண்டவா இப்போவே நான் சாவ போகிறேன்னு இருக்குது.
அவன் அப்படி போட்டு உங்களை போட்டு நல்லா பளிர்னு அடிக்கிறான். உங்கள் அப்பா அம்மாவே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்பா ஜங்குக்கு விடு சொல்லிவிட்டு விட்டுட்டு நீங்கள் மயக்கமே போட்டுட்டீங்க. உங்களுக்கு அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, நகைக்கீரல் பட்டு ப்ளட்லாம் ப்ளீட் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு உங்கள் ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கோட அண்ணா வந்து ஜங்குக்கு வந்து ஏன்டா என்ன பண்ணி வச்சேன் அந்த பொண்ணை சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பண்ணல, நான் அற விட்டேன் அவ்வளோதான் சொல்கிறான். இல்லை ஜங்குக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வராங்க. அற விட்டேன், அந்த பொண்ணு கிழிச்சு வச்சுருக்காங்க அங்கே நகத்தை வச்சு. அப்புறம் சொல்லிருக்கேன், என்ன அவ்வளோ ஆழமாக பட்டுருச்சு சொல்லிட்டு கேட்குறான். ஒழுங்காக சொல்லு, நகத்தை வச்சு கிழிச்சு அதை வச்சு கிழிச்சா சொல்லும் போது இல்லைடா அது மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கோட அம்மா பல்லால்னு ஜங்குக்கே ஒன்று வைக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா அவளை, பிச்சு வச்சுருக்கா அவள் கையிலலாம். இல்லை எனக்கு புரியல ஜங்குக் ஏன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறா சொல்லிட்டு கேட்கும்போது, இதே தான் அவ்வளோ சொல்கிறேன், எல்லோரும் இதே தான் சொல்கிறீங்க, நான் ஒன்றும் மிருகம் கிடையாது, உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு காட்ட வேண்டிய எல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு ஜங்குக் திக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா தான் வந்துட்டு சரி ஜங்குக் எமோஷ்னல் ஆகாத சொல்லிட்டுருக்காங்க. எமோஷ்னல் ஆகாத சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ ஜங்குக்கோட கதை என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஹாஸ்டலில் தான் படிச்சிருப்பான். அவங்க அண்ணா மாதிரி கிடையாது, ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சிருப்பான். அப்படியே வந்து காலேஜ் ஃபுல்லாக எல்லாமே ஹாஸ்டல் தான். அப்பப்போ தான் வீட்டுக்கு வருவான், வருஷத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி அதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் வருவான். பட் வந்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவன் போன இது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்செல்லாம் அந்த ரூட்னஸ் தான். ஸோ அவன் அப்படியே உங்கள்கிட்டயும் பண்ணியிருப்பான். பட் உங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆகுறது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவன் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்க்குறான். பட் நீங்கள் வந்து அவனுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல என்ன ஆச்சுன்ட்டு, டைமே கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பாயிண்ட் நியாயம் இருந்தாலும் நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்குறீங்க. மற்றவங்க சைட் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலை, ஜங்குக் சைட் பார்க்கல. ஸோ அதனால் அவனுக்கு இன்னும் ஹர்ட்டாக இருக்கான். அவன் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். உடனே ஜங்குக் அம்மாவும் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நீங்கள் மயக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறீங்க. அப்பா அந்த கல்யாணம் எனக்கு வேணாப்பா சொல்லிட்டு அழுவுறீங்க. உங்கள் அப்பாவும் சரிடா வாயன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிக்கோ அது மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் ஆனால் உனக்கே புரியும் வாயன் சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. அப்பா அப்போ என் கூட பேச மாட்டியாப்பா அம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைடா பேசுவேன், எல்லோரும் நல்லா தான் இருக்கோம், நீ அவனோட உண்மையான இது புரிஞ்சுப்ப, கண்டிப்பாக புரிஞ்சுப்ப அம்மா சொல்கிறாரு. அப்பா என்னை விட்டு போக போறியா நீங்கள்? இங்கேப்பா உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா மென்டலி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு இப்போ உள்ளே வரோம், அப்படி பயப்படுறீங்க, கண்ணை மூட்டு பில்லோ ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி காரில் உட்கார வச்சுட்டு ஒரு சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் கையில் வந்து ரிங்லாம் போட்டு ஆனால் அந்த கல்யாணம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் வந்து கேட்குறாரு, வயனாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்ட்டு. நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அவங்க அத்தைலாம் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க, ஓகே தான் சொல்லியிருப்பாங்க, சரி ஓகே நீ இது மாதிரி பண்ணிக்கோ, அதுக்கடுத்து அவள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை அவளுக்கு பிடிக்கலை, உனக்கு 1 வருஷம் தான் டைம் ஜங்குக், அதுக்குள்ளே அவளுக்கு பிடிக்கலை ஏதாவது ஆச்சுன்னா அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளோட வாழ்க்கைக்கு மூவ் ஆன் ஆகிப்பா சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, நீ புரிஞ்சுப்ப கண்டிப்பான்ட்டு. உங்கள் அப்பாவும் வந்து ஓகே சொல்லுவாயன்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற சொல்லிட்டு கேட்குமா, வாயன் சொல்லு அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. சம்மதம் சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் கிட்டே கேட்குறாரு, ஜங்குக்காக நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்ட்டு. ஜங்குக்கும் வந்து சம்மதம் சொல்கிறாங்க. உடனே வந்து அதாவது என்ன சொல்லலாங்களா, சாரி எனக்கு வாயில் வரல, ஓகேவா. ஸோ மணமக்கள் வந்து ரிங் மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. உடனே வந்து 2 பேரும் வந்து ஜங்குக்கு வந்து உங்களுக்கு போட்டு விடுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கு போட்டு விட மாட்டீங்க அண்ட் ஆல்சோ உங்கள் கையும் காட்ட மாட்டீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து போட்டு விடுறான்.
நீங்களும் ஜங்குக்கு பா சொல்லிட்டு பார்க்குறீங்க, உங்கள் அப்பா போடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் போட்டு விட்டுடுறீங்க. நீங்களும் போட்டு விட்டுட்டு நீங்களாம் போட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கப்பா. வேணாப்பா சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை வாயன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன ஓகே 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 கொஞ்சம் காம் டவுன் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், சரி ஓகே, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒரு காலத்தில் அவனை பிடிச்சிருந்தது, இப்போயும் அவனை எனக்கு பிடிக்கும், இப்போயும். அப்போ வந்து உங்கள் அக்கா கேட்குறா, அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது நீங்கள் ஆமாண்டி அது மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் ஏன்டி சொல்லும் போது, ஏன்னா அவன் பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியுது அவன் கஷ்டப்படுறான்ட்டு. ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலான்னு ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல. அவனை மாற்ற ட்ரை பண்ணிட்டு நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறேன். அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீ இன்னும் அவனை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணுண்டி. ஏன்னா இப்போ நீ வந்து நார்மலாக அவனோட கசினாக இருந்தால் உன்னால் முடியாது, பட் அவனோட ஒய்ஃபாக போனால் உன்னால் முடியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, அதுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா என் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் ஓகே சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மேபி அவன் மாற வாய்ப்பு இருக்குது. பட் சப்போஸ் செட் ஆகலைன்னா என்னால் தெரியல. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்ப்பா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க திக்கி இதுவும் ஜங்குக்கெலாம் கேட்குது. ஓகே, ஃபோட்டோ ஷூட்லாம் வேணாம் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இப்போ ஜங்குக்குன்னு தனியாக ஒரு மேன்ஷன் இருக்கும், ஓகேவா? அந்த மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் வந்து போகிற இதுலலாம் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசல, வாயை கூட திறக்கல. உம்முன்னு போகிறீங்க, உம்முன்னு வரீங்க. அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஓகேவா, இப்போது ஆஃப்டர் 4 years அப்படியே டைம் பாஸ். 4 years கழிச்சு இப்படி காட்டுறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு மேன்ஷன் போயிருப்பீங்க. அதோட கட்டாயம் ஆஃப்டர் 4 years. இப்போ நீங்கள் இந்த கதையெல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவளுக்கு 3 years, ஓகேவா? நீங்கள் அவகிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் வாயை பொழுது கேட்டுட்ருக்கா. சாப்பாடு சாப்பாடு காட்டுமா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை கதையை சொல்லிட்டு அவளை சாப்பிட வச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, என்னடி பொண்டாட்டி, என் பொண்ணு என்ன சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து உங்கள் பொண்ணு பேர் யூனா, ஓகேவா? யூனா பறந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போகிறா, அப்பான்ட்டு. உடனே வந்து ஜங்குக்கும் யூனாவை தூக்கி கொஞ்சிட்டு சுற்றிட்டு, மை பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு யூனாவுக்கு வந்து 4headல வந்து ஒரு கிஸ் தராரு. நீங்கள் ஒன்று பார்த்தியா, அப்பாவும் என் பொண்ணு இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்பா வந்தோடனே ஓடிடுவாளே சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம், என் பொண்ணு ஏன் மேலே தான் சொல்லிட்டு சொல்கிறாரு ஜங்குக்கு. இருக்கட்டும் சொல்லிட்டுருக்கீங்க. அம்மா சரி ஓகே, நீ கல்யாணம் ஆகிட்டு வந்தியா, அப்புறம் எப்படிம்மா நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் பொண்ணு. நீங்கள் ஒன்று அதான் உனக்கு ஊட்டிட்டு முடிச்சிட்டல, சமைக்கிற வேலை இருக்குது, உங்கள் அப்பா நான் உட்காந்து கதை சொல்லு அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்கு, சொல்லிட்டு போடி பொண்டாட்டி, சொல்லிட்டு போ அது மாதிரி சொல்கிறான். அதான் ஒன்று தான் ரொம்ப பிடிக்குமே, நீயே சொல்கிறா அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்களும் போய்ட்டு வெசல் வாஷிங்லாம் பண்ணிட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஜங்குக்கும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ஜங்குக் சாப்பிடவா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. வரேன் இரு, நான் பாப்பா கதை சொல்லிட்டு அப்புறம் வரேன், நீ வந்து இங்கே வந்து உட்கார் அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் பக்கத்தில் சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. பாப்பா வந்து ஜங்குக் மடியில் இருக்கா, ஓகேவா? யூனாவை தூக்கி வச்சுட்டு, அப்பா அடுத்து என்னாச்சு, அம்மாவை மேன்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தியா, அடுத்து என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து அடுத்து என்னாச்சா, உங்கள் அம்மா வந்தோடனே ஆடினா பாரு ஒரு ஆட்டம், தீம்தக்கான்ட்டு. என்னது நான் ஆடினேண்ணா சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன நான் ஆடினேன், நீ தான்டா ஆடினேன் சொல்லிக்கோங்க. சரி ஆமாம், ஃபஸ்ட்டு நான் ஆடினேன் அப்புறம் நீ ஆடினேன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, பாப்பா இங்கே வா அது மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கி மடியில் வச்சுட்டு உங்கள் அப்பா அநியாயமாக கதை சொல்கிறான், நான் சொல்கிறேன் பார் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் திரும்பியும் ஃப்ளாஷ்பேக் போகுது, ஓகேவா? 4 years முன்னாடி இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து உள்ளே வந்திருப்பீங்க. வந்துட்டு இப்போ தான் வந்து நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஜங்குக்கும் உங்கள் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ரூம்லலாம் வந்து வச்சுட்டு வைன் சாப்பிட்றியா சொல்லி கேட்பாரு. நீங்களும் வேண்டாம் அது மாதிரி சொல்லியிருப்பீங்க. வைன் சாரிடி ப்ளீஸ் வைன் சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட கேட்பாரு. வேணாம் ஜங்குக் விடு,
எதுக்கு சாரி கேட்டுட்ருக்க, எப்படியோ வந்து நான் போதானே போகிறேன் அது மாதிரி சொல்லிட்டு ஒயின் வேணும்னே சொல்கிறா. உடனே அவங்க பாப்பா இவனா கேட்குறா, ஏம்மா அது மாதிரி சொன்னேன் சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பா நான் கடுப்பேற்றணும் தான், என்னை கோலை பண்ணுற ரேஞ்சுக்கு 2 வாட்டி கூப்பிட்டு போனான் தெரியுமா, இங்கே பாரு என் கையெல்லாம் எப்படி கட் பண்ணி வச்சான் தெரியுமா, அன்றைக்கி மட்டும் கத்தியை வச்சு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தானா உங்கள் அம்மா என்னை நேற்றுக்கு இருந்திருக்க மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்கு வலிச்சு தான் அடித்தாலும் குட்டி சொல்லுங்க, ஆமாம் வலிக்காமல் இனிக்கும் பாரு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு சாரி பட்டுக்குட்டி சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம் ஐஸ் மட்டும் வச்சிரு, இந்த மாதிரி ஐஸ் வச்சு தான் உங்கள் அம்மாவை வந்து உங்கள் அப்பா அப்படியே மெல்ட் பண்ணிட்டான் திரும்ப சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் பாப்பா சிரிச்சிட்டே கேட்டுட்ருக்கா, ஓ அப்படியான்ட்டு. இப்போ திரும்பியும் பாஸ் போயிட்டு, இல்லை எனக்கு வேண்டாம் ஜங்குக், நான் போதானே போகிறேன், அப்புறம் எதுக்கு அக்கறையெல்லாம் பார்த்துக்கிற சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வேணும்னு தான் பண்ணுவீங்க, அப்போ தான் அவனுக்கு புரியும் சொல்லிவிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுவீங்க. ஒரு 1 வீக் போகுது. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கும் ஜங்குக் மேலே லவ் இருக்குது, ஓகே, ஜங்குக்கும் அது தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஓகேவா. ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு செம்மையாக ஒரு சாரீ தான் வியர் பண்ணிட்டு போகிறீங்க. ஜங்குக்கும் பிளாக் கலர் சூட்லாம் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக போகிறான். உடனே வந்து உங்கள் பாப்பா இவனை கேட்குறா, அம்மா எது நீ வால்பேப்பரில் வச்சுருப்பியா அந்த ஃபோட்டோவா சொல்லி கேட்கும்போது, நீங்கள் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு தோ உங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தியா சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம்மா அப்பா ரொம்ப அழகாக இருக்குது, அப்பா விட நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா சொல்லிட்டு இவனை அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. நீங்களும் இவனை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, செல்ல குட்டிடி நீ அம்மா மாதிரி தான் இருப்ப சொல்லிட்டு சொல்கிறீங்க. நானும்மா சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் வளர்ந்து பெரிய பொண்ணு இன்னும் அழகாக புசு 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 புசுன்னு இருப்பேன் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை கொஞ்சிட்ருக்கீங்க. சரி கொஞ்சம் அதை நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் இப்போ கதையை சொல்லிட்டு இவனை சொல்கிறா. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஓகேவா. ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஜிம்மினோட பாப்பாவுக்கு தான் பர்த்டே ஃபங்க்ஷன், ஓகேவா. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜாலியாக அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பான், ஓகேவா. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர டைமில் வந்து செம்மையாக மழை பெஞ்சிருக்கும், ஓகேவா. நீங்களும் வீட்டுக்கெலாம் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு கேட்பீங்க. ஜங்குக் வந்து தள்ளாடிட்டே, ரொம்ப குடிச்சிட்டேன் போலையே சொல்லிட்டு கேட்குறான். குடிக்காதனா கேட்டால் தானே அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் நீ தடுக்க வேண்டியது தானே, நீ பொண்டாட்டி தானே, எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல சொல்லி கேட்கும்போது, 1 வருஷம்தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டு வந்தேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதையே சொல்லாத ஒயன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கடுப்பாவது, ஒயன் அதை பற்றி பேசாத, நீ கடைசி வரைக்கும் என்னோடய ஒயன் தான், என் ஒய்ஃப் மட்டும்தான் சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். நீங்கள் ஒன்று கத்துனா மட்டும் ஒன்று ஆக போதில்ல ஜங்கு, நீ உனக்கு மாற்றிக்க ஏதாவது கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுறியா, எப்போவுமே வந்து என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலையாக சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக்கு வேறு குடிச்சிட்ருக்கானா, அவனுக்கும் வந்து எமோஷனலாக செமட்டையாக டச் ஆகிடுச்சு. சரி நான் இனிமேட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு கேட்குறான். நீ நடந்துக்க போகிற அது மாதிரி சொல்கிறீங்க. அவன் வந்து உனக்கு குடிக்கிறது பிடிக்காது தானே, சரி இனிமேட்டு நான் கல்யாணம் ஆன அந்த 1 வீக் தானே இருக்கோம், பல வாட்டி குடிச்சிட்டு வந்திருப்பான். பட் வந்து நீங்கள் ஒரே பெட்ரூமில் தான் இருப்பீங்க, ஓகேவா. நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, இங்கே படுக்காத கீழே ரூமில் போய் படு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அவன் வந்து இல்லை நீ சோஃபாவில் படுத்துக்கோ நான் பெட்டில் படுத்துப்பேன் சொல்லிட்டு பெட்டில் உருண்டுட்ருப்பான், நீங்கள் சோஃபாவில் படுத்துட்ருப்பீங்க, ஓகேவா. ஸோ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வாட்டி வந்து இல்லை வயன் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாத சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். ஏன்னா ஜங்குக்கு இதுக்கு முன்னாடி அழுது நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் பார்த்ததில்ல, ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கான். உங்களுக்கே என்னடா இவன் இப்படி அழுதுட்ருக்கான்னு ஆயிடுச்சு. சரி ஜங்குக் ஒன்றும் இல்லை அழாத செல்லக்குட்டியில் பன்னியில் அழாத சொல்லிட்டு அவன் அழுதை பார்த்தா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களும் தானே லவ் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் அழுதுட்டு அவனை வந்து தலையெல்லாம் டேப் பண்ணி கொடுத்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிங்க. சரி லவ் யூ டா அம்முக்குட்டி, லவ் யூ அழாத சொல்கிறீங்க. அவன் உடனே வந்து இல்லை நீ வந்து உண்மையிலே சொல்ல தானே, சும்மா தானே சொல்லுவேன், இல்லை ப்ராமிஸாக லவ் யூ சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. சரி ஓகே நானும் ஐ லவ் யூ சொல்லிவிட்டு உங்கள் கணத்துலேயே கிஸ் பண்ணான். சரி இப்போ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு கேட்கும்போது, நான்
நான் போய் குளிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறான். இது ஏய் என்ன பண்ண சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை லைட்டாக தான் சீன் போட்டேன், நீ ஏன் ஓவராக பில்டப் பண்ணி இது பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல விடு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஏய் குடிச்சதானே சொல்லி கேட்கும்போது, ஜூஸ் தாண்டி குடித்தேன், கொஞ்சம் தானே ஆல்கஹால் குடித்தேன் சொல்லிட்டு சொல்கிறான். அட பாவி, அப்போ என் லவ் இப்போ ஐ லவ் யூலாம் இல்லை, ஐ ஹேட் யூ அது மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பின்னாடியே வந்துட்டு உங்களை தூக்கி அப்படியே சுற்றிட்டுருக்கான். அதுக்கப்புறமா ஜங்குக் நிறைய விஷயம் அவனுக்கு மாற்றிக்கிறான், உங்களுக்காக மட்டும் மாற்றிட்டுருக்கான். ஆஃப்டர் 6 months இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குறுக்கால நெருக்கால வீட்டுக்கு நடுவில் நடந்துகிட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து என்னாச்சுவான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இல்லை ஒன்றும் இல்லை ஜங்குக் சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஜங்குக் ஒன்றும் இல்லைன்னுட்ருக்கீங்க. அவனுக்கு சம்திங் ராங்னு படுது. என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இருக்கும்போது அவனுக்கு சம்திங் ஃபீல் ஆகுது. கை காட்டு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை ஜங்குக் இல்லை சொல்லிட்டு சொல்லுமா, கையை காட்டுறி சொல்லிட்டு கையை பிடுங்குறான். கையை பிடுங்கிட்டு அவன் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்து இந்த நாடி இதெல்லாம் பார்ப்பாங்களே, அதில் வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா ஒரு மாதிரி இது காட்டோம்ல, அது மாதிரி வருது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா சொல்லி கேட்கும்போது, தெரியலையே, அதான் நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கும் அப்படி தான் இருந்தது, அதான் நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து செக்கப் இது பண்ண ரிசல்ட் ஃபோனில் வரும் சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி போய் பாரு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபோன் வருது, நீங்கள் எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே ஜங்குக் கிட்ட காட்டுறீங்க. அவ்வளோதான் ஜங்குக் குதிக்கிறான். ஐயோ நான் அப்பாவை போகிறேன்ட்டு உடனே உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் சொல்லி உங்கள் வீட்டில் வந்துட்டு இருந்து உங்களை பாசமாக பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான். ஒரு சின்ன அடி கூட பட விடாமல் பண்ணுறான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தவன் உங்களுக்கு நிறைய டைம் தோணும், ஜங்குக் நீ என்னை கொலை பண்ணலாம் பார்த்தே, பொண்ணு இவ்வளோ பாசமாக இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. அவனே வாயை மூடி எப்போ பார்த்தாலும் அதே பற்றி அபசகுணமாக பேசிட்டு, அதான் மாறிட்டேன் வாயின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நீ மாறிட்டதான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டே, எனக்கு பாயா இல்லை கேர்ளான்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஒன்று 9 months வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒன்றும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக 9 months சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் 9 months பண்ணி தான் ஆகணும், என் குட்டி ரேபிட்டை பார்க்கணும்ல, ரேபிட் வருதா இல்லை என்னோடய பீகாக் வருதா சொல்லிட்டு சொல்கிறான். பீகாக்கா சொல்லிட்டு சொல்லும் போது, உன் நிக்நேம் பீகாக் தெரியாதா, ஸ்கூல்லலாம் உன்னை பீகாக் தானே சொல்லுவோம் சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு தெரியாமல் எப்படா பீகாக்னு பேர் வச்சிங்க, அதெல்லாம் அப்படி தான் அது மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அண்ட் அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நிறைய வீக்லாம் பாஸ் ஆகுது, மந்த் ஆகுது. அப்படியே மந்த்லாம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு வழியாக 10 month உங்களோட டெலிவரி டே அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் குறுக்கால நெடுக்கால நடந்துகிட்ருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து நடக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா, வாக்கிங்க்காக. நீங்கள் அது மாதிரி நடந்துகிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பெயின் வருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி பேபி எடுத்துட்டாங்க. பேபி அவ்வளோ க்யூட்டாக இருக்கா, உங்களை மாதிரியே இருக்கா. ஜங்குக் பார்த்துட்டு அவன் வந்து கொஞ்சம் மீட்டிங் விஷயமா வேறு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஜங்குக்கு இந்த விஷயம் கேட்டோடனே அதாவது ஜங்குக்கு அம்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அலறி அடிச்சுட்டு வரா, மீட்டிங்கெல்லாம் கேன்சல் வந்துட்டு பார்த்தா இது மாதிரி அழகாக இருப்பா யூனா. நீங்கள் வந்து அப்போது டிசைட்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, பையன் பிறந்தா இந்த பேர், பொண்ணு பிறந்தா இந்த பேருன்ட்டு. அதில் இப்போ அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு யூனான்னு தான் வைக்கணும்னு தோணுது. ஸோ யூனான்ட்டு பேரும் வைக்கிறீங்க பாப்பாவுக்கு. நீங்கள் வந்து இந்த கதையெல்லாம் யூனா கிட்ட சொல்லி முடிக்கிறீங்க. அவளும் அப்போ நான் பிறந்ததுனால தான் உங்களுக்கு சண்டை முடிஞ்சதா சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ பிறந்தக்கம்மா தான் உண்மையிலே சண்டையே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. பட் வந்து நாங்கள் எங்கள் 2 பேரோட லவ்வையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, உன்னால் நிறைய சண்டை வரும் தெரியுமா சொல்லிட்டு நீங்கள் யூனாவை போட்டு கணத்தை கிள்ளிட்ருக்கீங்க. அவள் என்னால் என்ன வரும் சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து நீ ஏதாச்சும் சேட்டை பண்ணால் அவனை திட்டுவேன், உங்கள் அப்பா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவான், அது மாதிரிலாம் என் குழந்தைய திட்டாதன்ட்டு. அதனாலே நிறைய சண்டை வரும். நிறைய நாள் நைட்டு நீ கூட கேட்பல, அம்மா உனக்கும் எனக்கு தானே சண்டை, அப்போ என் ஹாலில் படுக்கிறேன்னு.
எல்லாம் அதனால தான் சொல்லிட்டு நீங்கள் யூனா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. அப்பா உனக்கு தேவை தான் சொல்லிட்டு யூனாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சிரிச்சிட்ருக்கா. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.